ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்து நவம்பர் மந்த்துக்கு வரக்கூடிய பூயா பாஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம்னு சொன்னோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா ஒரு ஃபீமேல் ஃபயர் பண்டில் கொடுத்துருவாங்க. இந்த இது ஃபுல்லாகவே வந்து என்னென்னா ஃபயரை பற்றி மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ ஃபயரை பற்றி மட்டும் இருக்கிறதால வந்துட்டு எல்லாமே ஃபயராக தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன இது, அதுக்கப்புறம் ஒரு கன் ஸ்கின்னு. இந்த கன் ஸ்கின்னு எப்படின்னா வந்துட்டு ஒரு லெவலுக்கு நல்லா தான் கேஸ் இருக்குது. அதாவது என்னென்னா டபுள் அக்யூரேசி, சிங்கிள் ரீலோட் ஸ்பீட், மைனஸ் மூவ்மெண்ட் ஸ்பீட், MP40க்கு ஒரு நல்ல கன்ஸ்கின் தான், குறையே சொல்ல முடியாத அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா சர்ஃப் போர்ட்டில் கொஞ்சம் எஃபெக்ட் ஆட் பண்ணி விட்டால் நல்லா இருந்திருக்கும். மிச்சபடி ஓகே தான். அதுக்கப்புறம் என்னென்னா வந்து போக வேறு எந்த ரிவார்டும் வந்து வரல. லெவல் 30க்கு நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு வேன் கொடுத்துருப்பாங்க. வேன் சொல்லிக்கிற மாதிரி வந்து எதுவுமே இல்லை, ஆனால் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் கார் இதுவும் அதே ஃபயர் தீமில் தான் வந்திருக்கும். ஆனால் என்ன கரீனா காரை எல்லாத்தையும் ஃபயர் தீமில் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு எஃபெக்ட் மட்டும் கொடுத்தனா இது நல்லா இருந்திருக்கும். ஆனால் இது எஃபெக்ட் கொடுக்காம நல்லா எல்லாமே ஓரளவுக்கு கேள்வி வந்திருக்கும். ஆனால் இந்த மேல் பண்டிலும் எமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. என்னமோ கோஸ்ட் ரைடர் படத்துலேருந்து காப்பி அடித்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் பார்த்துட்டிங்களா. அதுக்கப்புறம் என்ன ஒரு கிரனேட் ஸ்கின்னில் மட்டும்தான் ஓரளவுக்கு ஒரு நல்ல வந்து எஃபெக்ட் பண்ண மாதிரி இருக்குங்க. ஜென்ரலியே அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டே பண்ணலை, அவ்வளோ தான் உண்மையே. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து போகலான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா லெவல் 40ல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்ஃப் போர்ட் ஸ்கின் மாதிரி வரும் கைஸ். அது வந்து சூப்பராக இருக்கும். இது என்னமோ பன்னியோட தலையை வச்சு வந்து பண்ண மாதிரியே இருக்குது. என்னமோ பன்னி ஃபீலாகவே அந்த ரெட் பன்னி ஃபீல்லே எனக்கு வந்து இருக்குது. ரெட் பன்னி ஃபீல்லேருந்து அடித்த மாதிரியும் எனக்கு என்னமோ வந்துட்டு ரெட் பன்னி பண்டிலேருந்து அடித்த மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. இதை மொத்த வந்து பார்க்குறப்ப அப்படியே தான் கைஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன நீங்கள் வந்து போக என்னன்னா இந்த ஒரு அவதார் கொடுத்துருவாங்க. இந்த அவதார் வந்து ஒரு லெவலுக்கு ஓகே, ஒரு லெவலுக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் அப்படியே வந்து போனீங்கன்னா இந்த கன்சின் இன்னும் உங்களுக்கு பெர்மனெண்ட்டாகவே கொடுத்துருவாங்க. ஓகேயான கன்சின்னா டபுள் அக்யூரேசி, MP40க்கு வந்து அக்யூரேசி இன்னும் தேவையில்லை. ரேட் ஆஃப் ஃபயர் எடுத்தாலும் ஈஸியாக அடிச்சிடலாம், பரவாயில்ல. 200 டைமண்ட்ஸ் கொடுக்குறதுக்கு வந்துட்டு 500 டைமண்ட்ஸ் கொடுக்குறதுக்கு இது வந்து ஒரு ஒருத்தான ஸ்கின்னு அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னா வந்துட்டு நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு டேகர். இந்த டேகருக்கு எஃபெக்ட் இருக்கிறதால ஒரு அளவுக்கு நல்லா கேஸ். இதெல்லாம் கரீனாக்காரன் பண்ண மெயினான தப்பை எதுக்குமே வந்து எஃபெக்ட் கொடுக்காம போனது தான் கேஸ். ஃபயர்னு சொல்கிறேன், ஏன்னா ஃபயர் எஃபெக்ட் எங்கேயுமே வரலையடா. தீ எங்கேடா இருக்குது? தீ என்னடா ஃப்ரீசருக்குள்ளே போட்டு வந்துட்டு நான் அணைச்சிட்டிங்களா? எங்கடா இருக்குது ஃப்ரீ ஃபயரு? எங்கே இருக்குது? நான் தீப்பட்டியை போய் வந்து ஃபோனை எரிச்சு போட்டு அந்த ஃபயர் ஆக்கி உங்களை காட்டுறா. பேரில் ஃப்ரீ ஃபயர்னு இருக்கு, ஆனால் ஃபயரில் எதுவுமே இல்லையடா. ஃப்ரீயாக கொடுக்குற ஐட்டம்ஸில் ஃபயர் ஒன்றுமே இல்லை. ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் கூட இல்லை. இந்த கிரனேட் தவிர வேறு இதுலேயும் வந்துட்டு ஸ்பெஷல் எஃபெக்ட்னு ஒன்று நீங்கள் கேட்டிங்கன்னா அது இல்லவே இல்லை. அதுதான் வந்து உண்மை. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்னல அந்த எமௌண்ட்டையும் வந்து திருப்பி வந்து வரப்போகுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன, இது ஒரு பேக். இந்த பேக்கில் வந்து ஓரளவுக்கு இது என்னமோ எனக்கு கோஸ்ட் ரைட்லேருந்து எடுத்த மாதிரியே கோஸ்ட் ரைட்லேயும் இதே மாதிரி ஒன்று பேக் வந்து வரும். ஓகே, அது வந்து காமனான விஷயம் தான். நம்ம கைனாக்கரை வந்து கண்டவங்கிறது ஒரு காமனான விஷயம் தான். ஓகே, அதுக்கப்புறம் என்ன நீங்கள் லெவல் 90 இந்த அமௌண்ட்டு அதுவும் கோஸ்ட் ரைட்லேருந்து பார்த்த மாதிரியே இருக்குது. இங்கே எங்கே பார்த்தாலும் கோஸ்ட் ரைட் ரெஃபரன்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு தான் அப்படி இருக்கா இல்லை உங்களுக்கும் அப்படி தான் இருக்கான்னு தெரில. இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான். அதுக்கப்புறம் என்ன ஃப்ரீ பைரோன்னு இன்னொன்று கேட்டிருப்பான், ஜானி ஸ்டாம்னு கேட்டிருப்பான். மார்வலேருந்து ஆட்டையை போடுறீங்களா? மார்வலே லாஸ்ட்டில் போயிட்டுருக்குறா. அவங்ககிட்டேருந்து வேறு நீங்கள் ஆட்டையை போடுறீங்களா? நீங்கள் தான் நான் லெஜெண்டு. அதுக்கப்புறம் இந்த பண்டில் தான் எனக்கு இருக்கிறதே பிடிச்சது. 500 டைமண்ட்ஸ், எனக்கு 1000 டைமண்ட்ஸு ஒருத்தர் நானே வந்து உங்கள்கிட்ட ஓப்பனாகவே சொல்கிறேன். இந்த பூயா பாஸ் இந்த பண்டிலுக்கு வேணால் வாங்குங்க. சூப்பராக பண்ணியிருப்பாங்க. டாப்பிலேருந்து எல்லாமே வந்துட்டு நல்லாவே வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதோடு இந்த பூயா பாஸ் வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து அவ்வளோதோடு முடிச்சுக்கிறேன். ஸோ பை கைஸ், ஹேவ் அ நைஸ் டே.